மக்களே, வாக்காளர் பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தை நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் 23ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரிங்களா? ஓட்டு போடுறதுக்காக சொந்த ஊர் திருநெல்வேலி ராதாபுரம் தொகுதிக்கு போயிட்டு ஓட்டு போட்டு வந்ததுனால 23 ஏப்ரல் 24 2 தேதிகளுக்குரிய நடப்பு செய்தியில் உடனே கரெக்டாக டைம் கொடுக்க முடியல. ஆனால் கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன். இன்னைக்கு இப்போ நம்ம ஏப்ரல் 23 பார்க்கலாம். அடுத்த வீடியோ நாளைக்கு மார்னிங்கில் ஏப்ரல் 24 வழக்கம் போல நாளைக்குள்ள வீடியோ சரிங்களா ஈவினிங்கில் வரும். கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? ஏப்ரல் 23ஆம் தேதியில் என்னென்ன முக்கியமான செய்திகள் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு செய்தியில் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி பாருங்கள். தலைப்பு செய்தியில் ஃபஸ்ட்டு ஏப்ரல் 23ஆம் தேதியில் என்ன முக்கிய தினம், ஒரு சூப்பரான முக்கிய தினம் இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்தபடியாக 2025-26ஆம் ஆண்டில் இந்தியாவின் வேளாண் ஏற்றுமதி சதவிகிதம் எத்தனை சதவீதமாக உள்ளது அதை பார்த்துட்டு சூப்பரான ஒரு அப்டேட் வருது பாருங்க. பழசு ஆனால் தெரிஞ்சுக்கோங்க. தேசிய வேளாண் கொள்கை, தேசிய விவசாயிகள் கொள்கை, தேசிய வேளாண் ஏற்றுமதி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு வேளாண்மை தொடர்புடைய முக்கியமான கொள்கைகள் ஒரு 3 கொள்கைகளை அப்படியே பார்க்க போகிறோம். அதில் இருக்க வருஷம் ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு சிகரெட்டை விற்பனை செய்வதற்கு தடை செய்வதற்கான சட்டம் ஏற்றப்பட்டுள்ளது ஒரு நாட்டில். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சட்டத்தை எந்த நாடு ஏற்றிருந்தாங்க, ரீசெண்டாக எந்த நாடு புதுசாக இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, அதை பார்க்க போகிறோம். அடுத்து ரொம்ப முக்கியமானது பாருங்க, இணைய விளையாட்டு விதிகள், சரி ஆன்லைன் கேம்ஸுக்கான விதிமுறைகள் மே 1, 2026 முதல் நடைமுறைக்கு வந்திருக்கு. அதோட பின்னணி என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சார்தாம் யாத்திரை அப்படின்னா என்ன, அந்த சார் அப்படின்னா 4, சரி ஏக்தத்தின் சார், அந்த 4 அந்த புனித தலங்கள் எதெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு ரொம்ப முக்கியமானது தேர்தல் மை, அதில் கலந்துள்ள வேதிப்பொருள் என்ன சிறப்பு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? அதனைத் தொடர்ந்து ரிவிஷனுக்காக சூப்பர் 6 கொஸ்டின்ஸும் கேட்க போகிறோம். சரி, அந்த தலைப்புகளில் பார்த்தாலே தெரியும் ஒவ்வொரு நாளும் எப்படி சிறப்பான முறையில் நடப்பு செய்திகளை தேடி கண்டுபிடிச்சி எக்ஸாம் அந்த மைண்ட் ஆஃப் அந்த எக்ஸாம் டைமில் எப்படி கொஸ்டின்ஸ் இப்போ ரீசெண்டாக கேட்குறாங்களோ அதை மையப்படுத்தி தான் கொஸ்டின் கேட்குறோம். சரிங்களா? ஸோ அந்த போனஸ் கேள்வி சூப்பர் 6 கொஸ்டின் கேட்குறோம், இறுதியாக சூப்பர் 6 கொஸ்டின் கேட்குறோம். ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயன்படுத்திக்க மக்களே. சரியா? அடுத்து தலைப்பு செய்திகள் பார்த்தாச்சு. விரிவான செய்தியில் ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 23ஆம் தேதி முக்கிய தினங்கள் என்னன்னு சொல்லி பாருங்க. ரொம்ப முக்கியமானது யுனெஸ்கோ அமைப்பினால், எந்த அமைப்பினால்? யுனெஸ்கோ அமைப்பினால் உலக புத்தகம் மற்றும் பதிப்புரிமை தினம், சரி வேர்ல்டு புக் அண்ட் காப்பி ரைட் டே அப்படிங்கிறது ஏப்ரல் 23ஆம் தேதியில் கடைபிடிக்கப்படுகிறது. அதே ஏப்ரல் 23ஆம் தேதியில் ஆங்கில கவிஞர் சரியா வில்லியம் ஷேக்ஸ்பியரோட பிறந்தநாள். வில்லியம் ஷேக்ஸ்பியரோட பிறந்தநாள் தான் ஐக்கிய நாடுகள் சபையினால் உலக ஆங்கில மொழி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. சரிங்களா? அதே டேட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதியில் ஐநாவின் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் மொத்தம் எத்தனை இருக்குது? 6 மொழிகள் இருக்கலாமா? ABCRFS அப்படி சொல்லுவேன். சரியா? அரபிக், சரியா, பிரிட்டன் இங்கிலீஷ், சைனீஸ், அடுத்து ரஷ்யன், பிரெஞ்சு, ஸ்பானிஷ். சரியா? அந்த 6 மொழிகளும் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். அதில் 2 மொழிகள், ஒன்று ஆங்கிலம், இன்னொன்று ஸ்பானிஷ். ரெண்டுக்குமே இன்னைக்கு தான், எப்போ? ஏப்ரல் 23ஆம் தேதி தான் அந்த உலக ஆங்கில மொழி தினமாகவும் உலக ஸ்பானிஷ் மொழி தினமாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. மறந்துடாதீங்க. வில்லியம் ஷேக்ஸ்பியர் பிறந்தநாள், வேர்ல்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் டே. அடுத்து இந்தியன் எக்கனாமி தொடர்புடைய முக்கியமான செய்தி கரண்ட் அவேர்ஸ் அப்படின்னாலே அதில் எக்கனாமி சம்மந்தப்பட்டது ரொம்ப முக்கியமானது. அது எதுவுமே மிஸ் பண்ணாமல் சூப்பராக கொடுத்துட்டு இருக்கோம். மக்களே விட்டுறாதீங்க. சரிங்களா? 2025-26 நிதியாண்டில் இந்தியாவின் வேளாண் ஏற்றுமதி சரியா வளர்ச்சி விகிதம் 2.8% வளர்ச்சி கண்டுள்ளது. எவ்வளோ பர்சன்டேஜ்மா? 2.8%. மறந்துடாதீங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. இது கேட்கலாம் எக்ஸாமில். வேளாண் ஏற்றுமதி வளர்ச்சி விகிதம் எத்தனை சதவீதம்? 2.8%. ஏற்றுமதி தான், வளர்ச்சி விகிதம் சொல்லலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட்டின் மொத்த வேளாண் ஏற்றுமதியின் மதிப்பு 5255 கோடி டாலர்னு சொல்கிறாங்க. இது இந்திய ரூபாய் மதிப்பில் 4.92 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடியை சரியா வேளாண் ஏற்றுமதியோட மதிப்பு நெருங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மொத்த ஏற்றுமதியில் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச பங்களிப்பு யாருடைய எதுன்னு பார்த்தீங்கன்னா பழங்கள், சரி ஃப்ரூட்ஸோட எக்ஸ்போர்ட் தான் அதிகமாக இருக்குது. 12.89% அந்த ஏற்றுமதி வளர்ச்சி வீதம் அதிகரிச்சிருக்குது. அதோட மதிப்பு கிட்டத்தட்ட 132 கோடி டாலரை எட்டியுள்ளது அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் இந்த தானியங்கள் மூலம் தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்கள், சரிங்களா, பருப்பு ஏற்றுமதி எல்லாம் அடுத்தடுத்த இடத்துல இருக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, அடுத்தபடியாக முக்கியமான ஏரியா வர போகிறோம், பார்த்துக்கோங்க, வெயிட் பண்ணிக்கோங்க, நல்லபடியாக எழுதிக்கோங்க. இந்தியன் முதல் தேசிய வேளாண் கொள்கை, சரியா இந்தியன் முதல் தேசிய வேளாண் கொள்கை வெளியிடப்பட்ட நாள் பார்த்துக்கோங்க ஜூலை 28, 2000. சரி, ஜூலை 28, 2000 நேஷனல் அக்ரிகல்ச்சர் பாலிசி வெளியிட்டுக்கிறாங்க. இதோட முக்கியமான இலக்கு வேளாண் துறையோட வளர்ச்சி விகிதம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கணும்? 4%. ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் 4% வேளாண் வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இலக்காக கொண்டு இந்த வேளாண் கொள்கை எப்போது வெளியிடப்பட்டது? 2000 ஜூலை 28. மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியமானது. இது உலக வர்த்தக அமைப்பின் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க, WTO, இந்த விதிகளின் கீழ் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அதே மாதிரி என்னொன்று பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது மக்களே, விட்டுறாதீங்க. தேசிய விவசாயிகள் கொள்கை, நேஷனல் பாலிசி ஃபார் ஃபார்மர்ஸ், சரி 2007ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்டது.
2000 வெளியிடப்பட்டது வேளாண்மை கொள்கை. சரியா? 2007 வெளியிடப்பட்டது தேசிய விவசாயம் செய்கிற விவசாயிகளின் கொள்கை. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி விவசாய ஏற்றுமதி கொள்கை 2018 வெளியிட்டிருக்கிறாங்க. அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட் பாலிசி 2018. சரியா? 2018 ஓகேவா? மக்களை மறந்துடாதீங்க. 2000 வெளியிடப்பட்டது தேசிய வேளாண் கொள்கை, 2007 வெளியிடப்பட்டது தேசிய விவசாயிகள் கொள்கை, 2018 வெளியிடப்பட்டது விவசாய ஏற்றுமதி கொள்கை. சரியா? இந்த ஏற்றுமதி கொள்கை 2018 வெளியிடும்போது அதோட இலக்காக இருந்தது 2022 ஆண்டுக்குள்ள விவசாயிகளின் வருமானம் சரியா டபுள் ஆக வேண்டும், வேளாண் ஏற்றுமதியை சரியா 60 பில்லியனுக்கு மேல் அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுதான் இந்த தேசிய ஏற்றுமதி கொள்கை எது சம்மந்தப்பட்டது, விவசாயம் சம்மந்தப்பட்டது வெளியிடப்பட்டது. ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. எல்லா எக்ஸாமுக்கும் இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தபடியாக ஒரு சுற்றுச்சூழல் தொடர்புடைய சர்வதேச செய்தி பாருங்க. சிகரெட் விற்பனை செய்ய தடை. யாருக்குன்னு சொல்லி பாருங்க. பிரிட்டன் நாட்டில் ஏப்ரல் 2026 நிறைவேற்றப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தின்படி 2009 ஆண்டுக்கு பிறகு பிறந்தவர்களுக்கு, அது கிட்டத்தட்ட 18 வயசு சரியா, 2009 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்தவர்களுக்கு சிகரெட்டு, புகையிலை பொருட்கள், அப்புறம் இந்த சிகரெட்டுன்னு சொல்கிறாங்களே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக சரியா யூஸ் பண்ணுறதுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நோக்கம் புகைப்பிடித்தல் இல்லாத புதிய தலைமுறையை இங்கிலாந்து நாட்டில் உருவாக்க வேண்டும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நியூசிலாந்து நாடானது இந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வந்தாங்க, ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஃபெயிலியர் ஆகி போச்சது, அதை வந்து கைவிட்டாங்க. இந்த நிலையில் மறுபடியும் சரிங்களா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பிரிட்டன் நாடு இதே மாதிரி 18 வயதுக்குட்பட்டவர்களுக்கு சிகரெட் விற்பனை செய்ய வாழ்நாள் தடை அப்படிங்கிற மாதிரி விதிச்சிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமானது பாருங்க. இணைய விளையாட்டு விதிகள் மே 1 முதல் அமல். சரியா? மத்திய அரசின் புதிய ஆன்லைன் விளையாட்டு சரியா விதிகள் மே 1, 2026 முதல் அமலுக்கு வந்துள்ளன. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது, சரியா, எதுக்கு தடை கிடையாது அப்படிங்கிறத பாருங்க. பண பரிமாற்றம் தடை. சரியா? பணைய தொகையுடன் கூடிய சரியா ரியல் மணி, பணம் பெட்டு கட்டி அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பணைய தொகையுடன் கூடிய விளையாட்டுகள் சரியா விளையாடப்படும் விளையாட்டுகள் தடை செய்யப்பட்டுள்ளன. பதிவு விதிவிலக்கு. சரியா? சூதாட்டம் இல்லாத, பணம் கட்டி இல்லாத, அந்த சூதாட்டம் இல்லாத சாதாரண சமூக விளையாட்டுகளுக்கு பதிவு கட்டாயமில்லை, விருப்பத்தின் அடிப்படையில் பதிவு செய்யலாம். அதே மாதிரி புதிய ஆணையம் சரி ஆன்லைன் விளையாட்டுகளை கண்காணிப்பதற்கு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா உருவாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இந்த புதிய கொள்கையில் சொல்லியிருக்கிறாங்க. சரி, அப்போ இணைய விளையாட்டுகள் தொடர்பான கொள்கை எப்போது முதல் நடைமுறைக்கு வந்திருக்குது? மே 1, 2026. சரி, வழக்கம் போல ஏப்ரல் 1ஆம் தேதி போட்டக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? ஸ்போர்ட்ஸ் ஊக்குவிப்பு, திறன் சார்ந்த ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுகள் ஊக்குவிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, திறமை வளர்க்குறமா இருந்துன்னா ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. என்ன தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க? ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய முடியாது, ஏன்னா அது வந்து அறிவை பயன்படுத்தி விளையாடக்கூடிய விளையாட்டுன்னு சொன்னாங்க. பார்க்கலாம் இனி என்னெல்லாம் இதில் அப்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நமக்கு தெரிய வேண்டியது இணையவழி விளையாட்டுகள் தொடர்பான விதிகள் மே 1, 2026 முதல் நடைமுறை. அடுத்து சார்தாம் யாத்திரை. சரியா? பாருங்க. உத்தரகாண்ட் மாநிலத்தின் இமயமலை பகுதிகளில் அமைந்துள்ள கேதார்நாத், பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி. சரி, கேதார்நாத், பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி ஆகிய 4 புனித தலங்களை தரிசிக்கும் யாத்திரை தான் இந்த சார்தாம் யாத்திரைன்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஏப்ரல், மே மாதங்களில் இந்த அட்சய திருதியெல்லாம் கொண்டாடுவாங்கல்ல. சரி, அட்சய திருதியை நடை திறக்கப்பட்டு அக்டோபர், நவம்பர் வரை சுமார் 6 மாதங்கள் மட்டுமே இந்த யாத்திரை நடைபெறும். இந்த சார்தாம் நெடுஞ்சாலை திட்டம், அது அடிஷனல் பாயிண்ட், இது போன வீடியோவில் பார்த்துருப்போம். சார்தாம் நெடுஞ்சாலை திட்டம் என்பது சரியா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த 4 பகுதிகள் இதெல்லாம் பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி 4 புனித தலங்களை இணைக்கிற மாதிரி ஒரு சாலை திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது யார் மூலம் இந்த சாலைகள் உருவாக்கப்படுகிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லை சாலைகள் அமைப்பு, பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன். மறந்துடாதீங்க. சரி, இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி. ப்ரோ என்று அழைக்கப்படும் இந்த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? முடிஞ்சு அப்படியே சேர்த்து NHAI, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்கள்ல, இந்த 2 அமைப்புகளும் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது சொல்லுங்கள், ஈஸியாக இருக்கும். சரியா? அடுத்து ரொம்ப முக்கியமானது பாருங்கள். தேர்தல் மை, அதில் கலந்துள்ள வேதிப்பொருள் என்ன கெமிக்கல்? நம்ம ஓட்டு போடும்போது பார்த்தீங்களா, ஓட்டு போட்டேன், சொந்த ஊரில் போயிட்டு ஜனநாயக கடமை நிறைவேற்றி வந்தாச்சு. சரியா? திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தொகுதி என்னுடையது. சரியா? முன்னாள் சபாநகர் அப்பா இருக்காங்களே, அந்த தொகுதி தான். ஓகேவா? அந்த தேர்தல் மை கலந்துள்ள வேதிப்பொருளின் பெயர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில்வர் நைட்ரேட். இந்த சில்வர் நைட்ரேட் வந்துட்டு விரலில் வச்ச உடனே நம்ம உடம்புல இருக்கிற அந்த உப்பு, சால்ட் இருக்குல்ல, அது சரி அந்த ஈரப்பதம் அதில் கலந்து இந்த சில்வர் நைட்ரேட் சில்வர் குளோரைடாக மாறும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக அழிக்க முடியாது. சரியா? தோலோடு தோலை ஈஸியாக கலந்துக்கும். சரியா? 2லேருந்து 4 வாரம் வரைக்கும், சரியா 2லேருந்து 4 வாரங்கள் வரைக்கும் அந்த மை வந்து அவ்வளோ ஈஸியாக போகாது. எதுக்கு முக்கியமான நோக்கம்?
இரட்டை வாக்களிப்பு. ஒரு ஆள் இங்கே ஒரு ஓட்டை போட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு அதே இடத்துல வேற ஒரு இடத்துல போயிட்டு அல்லது அதே இடத்துல வேறு மாதிரி சில பிரச்சனைகளை பண்ணி சரியா ஏமாற்றி 2 வாக்குகளை ஒரே ஆள் போட்டக்கூடாதுல்ல. அந்த இரட்டை வாக்களிப்பை சரி செய்கிறதுக்கு தான் இந்த தேர்தல் ஆணையத்தால் பயன்படுத்தக்கூடிய அந்த மை, அதில் கலந்துள்ள வேதிப்பொருள் சில்வர் நைட்ரேட். ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான். இது முதலில் பயன்படுத்தப்பட்ட வருஷம் 1962ஆம் ஆண்டில் இந்தியாவில் நடந்த பொது தேர்தலின் போது பயன்படுத்தப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் எக்ஸாம்பிள் கேட்கலாம் 1962 சரியா. சரி, இந்த மையானது இந்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் உள்ள ஆராய்ச்சி நிறுவனமான இந்திய தேசிய இயற்பியல் ஆய்வகத்தால் உருவாக்கப்பட்டது. இந்திய தேசிய இயற்பியல் ஆய்வகத்தால் உருவாக்கப்பட்டது. அதை யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. கர்நாடகா மாநிலம் மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் லிமிடெட் நிறுவனம், இவங்க தான் இந்த மையை தயாரிக்கிறாங்க. இந்த மையானது இந்தியாவில் மட்டும் இல்லை 30க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது சரிங்களா. சூப்பரான செய்தி, விட்டுறாதீங்க. அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, தேசிய வேளாண் கொள்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? இரண்டாவது சூப்பர் 6 கேள்வி, தேசிய விவசாயிகள் கொள்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, தேசிய வேளாண் கொள்கையின் இலக்கு எத்தனை சதவீத வேளாண் வளர்ச்சி ஒரு வருஷத்துக்கு சரியா. நான்காவது சூப்பர் 6 கேள்வி, இணைய விளையாட்டு விதிகள் எப்போது முதல் அமலுக்கு வந்துள்ளன? நான்காவது சூப்பர் 6 கேள்வி, தேர்தல் மையில் கலந்துள்ள அந்த வேதிப்பொருளின் பெயர் என்ன? ஆறாவது சூப்பர் 6 கேள்வி, சார்தாம் யாத்திரை பாதை இணைக்கும் முக்கிய புனித தலங்கள் எவை? அப்படிங்கிறத கொஞ்சம் கரெக்டாக சூப்பராக சொல்லுங்கள். வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பதில் சொல்லுங்கள். எப்போவுமே உங்களுக்கு மறக்காது, எக்ஸாம் டைமில் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் டெஸ்ட் வச்சு கேட்டாலும் நம்ம வீடியோ நீங்கள் கரெக்டாக பாருங்கள், சூப்பராக பதில் சொல்லலாம், தேர்வில் வெற்றி பெறலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.